நம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 6வது வசனத்தை சொல்கிறார் ஆண்டவர், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. அப்படின்னா எதிர்பார்ப்பு, ஆனால் உண்மையாக என்ன நடக்குது, அதுக்கு எப்படி கரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டிக்கு நான் என்ன சொல்கிறேன், ரியாலிட்டிக்கு எப்படி தமிழ் வார்த்தை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், ஆனால் உண்மையாக நடக்கிறதுன்னு பார்த்தா என்னவாக இருக்கும், வேற ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் உண்டு. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கார் வாங்குகிறோம் இல்லை பைக் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த பைக் எனக்கு எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டராச்சும் என்ன பண்ணணும், பெட்ரோல் போட்டால் 80 கிலோமீட்டராச்சும் ஓடணும். அதில் கம்பெனியில் என்ன போட்டிருப்பான், 80 கிலோமீட்டர் ஓடும் தான் என்ன பண்ணுவான், போட்டிருப்பான். ஆனால் அது ஓடுறதை பார்த்தா 60 கிலோமீட்டர் தாண்டதே பெரிய, 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருந்துச்சு, 80 லிட்டரில் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ தான் கிடைக்குது, 60 தான் கிடைக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கல்யாணத்தில் என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். இப்போ நான் கேள்வி கேட்டேன்னா, அப்பா ஃபாதர்ஸ் டேட்டு எல்லா ஃபாதர்ஸ்டையும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டேன்னா, யாராவது கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாலை போட்டுருவோம். இப்போ ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. சபைக்கு வரும்போது யோசிச்சுட்டே வருவோம், இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனைக்காக பேசணும். அன்னைக்குன்னு பார்த்தா ஆண்டவர் அதுக்காக பேசவே மாட்டார். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னது, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு நம்ம வருவோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அன்னைக்குன்னு பார்த்து அதுக்கு முந்தின வாரம் பேசியிருப்பார், அதுக்கு அடுத்த வாரம் பேசுவார். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேற எங்கேயோ இருக்குது, ஆனால் அவர் சொல்லித்தர விஷயம் வேற என்னமோ இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்கும், நம்மளுக்கு நடக்கிற விஷயம் வேறையா இருக்கும். இப்போ இந்த இடத்துல மத்தேயு 11வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க, இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. 1வது வசனத்துல இருந்து பாருங்க. இயேசு தம்முடைய 12 சீஷர்களை கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இயேசு என்ன பண்ணுறாரு, 12 சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள்லாம் ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுறாரு, தனியாக இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்கு போகிறார். இந்த 12 பேர் அவர் கூட இல்லை. 2வது வசனம், அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் நடக்குது. இதை நிறைய முறை நான் வாசிச்சிருக்கேன், ஆனால் நான் இவ்வளோ டீப்பாக இதை யோசித்தது கிடையாது. ஆனால் இப்போ யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி தருகிறார். இப்போ ஒரு யோவான் ஸ்நானகன், யார் யோவான் ஸ்நானகன், யார் யோவான் ஸ்நானகன்? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். இயேசுவுக்கு முன்பாக கடைசி தீர்க்கதரிசி அவர் தான். இயேசுக்கு முன்னாடி உள்ள கடைசி தீர்க்கதரிசி அவர் தான். அவர் சொல்றாரு, இயேசு இப்போ நான் இருக்கிற நாள்லேயே இயேசு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. ஆனால் அவரோட காலினுடைய, அவர் போட்டிருக்க செருப்பினுடைய வார கூட அவுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பாத்திரன் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். இயேசு அவருக்கு முன்னாடி வர்றார். இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த இயேசுனுடைய போதகர்னு வச்சுக்கலாம். யாரு? யோவான் ஸ்நானகன். இயேசுக்கு யார், இயேசுவே உங்களுக்கு யார் பாஸ்டர்னு கேட்டால் யாரை காட்டுவார், யோவான் ஸ்நானகனை காட்டுவார். அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மனுஷன். இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆக அவர் பிரசங்கம் பண்ணுறது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல போகும்போது ஏரோதுக்கு எதிராக அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஏரோதை நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னதுனால ஏரோது அவரை பிடிச்சி எங்கே போட்டுருவார், சிறையில் போட்டுருவார். இப்போ சிறையில் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் சிறையில் இருக்க 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 அவருடைய மனசுக்குள்ளே என்ன பண்ணுது, குழப்பம் வருது. இயேசுவை ஞானஸ்தானம் கொடுத்து தூக்கணுன்னு இயேசு மேலே ஒரு புறா வந்து உட்கார்ந்ததையும், புறா போல பரிசுத்த ஆவியானவர் வந்து உட்கார்ந்ததை யார் பார்த்தா, யோவான் ஸ்நானகன் பார்த்தார். இப்போ அதை கண்ணால் பார்த்த ஒரு மனுஷனுக்கு கேள்வி வந்திருக்கு பாருங்க. அந்த 2வது வசனத்தில், வருகிறவர் நீர்தானா
அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். கேள்வியை பாருங்க, நீங்க தான் வரணுமா இல்ல வேற யாராவது வர காத்திருக்கணும்? என்ன அர்த்தம்னா, நீங்க தான் மெஸ்ஸியாவா இல்ல வேற யாராவது மெஸ்ஸியான்னு வர போறாங்களா? யாருக்கு இந்த கேள்வி வந்துச்சு? யோவான் ஸ்நானகனுக்கே வந்துருச்சு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், யோவான் ஸ்நானகனுக்கே வந்தால் யோவான் ஸ்நானகனோட சீஷர்களுக்கு இன்னும் எவ்வளோ வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது யோவான் வந்து அந்த சிறையில் போட்டதுனால அவனுடைய மனசு என்ன பண்ணுது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே வருது. டிஸ்டர்ப் ஆகிட்டு வர்றது மட்டும் இல்லை, அவர் சிறையில் இருக்கிற 1 வருஷம் கிட்ட சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருக்கும் போது இயேசு அவரை சிறையிலேருந்து எடுக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையுமே என்ன பண்ணல, செய்யல. எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது வசனத்தில் இயேசு யோவானை சிறையிலேருந்து வெளில எடுக்க ட்ரை பண்ணாருன்னு எங்கேயுமே இல்லை வசனத்தில் இல்லை. இப்போ இவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்க வெளியில் நடக்கிற அற்புதங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கேள்விப்படுறாரு. அவரோட சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் சீஷர்களில் போய் சொல்கிறாரு, சரி மற்றவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்குது, ஆனால் யாருக்கு கிடைக்க மாட்டுது? யோவான் ஸ்நானகனாகிய எனக்கு கிடைக்க மாட்டுது. இது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு 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 நேரம். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போதே அவரை என்ன பண்ணாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் வந்து அவரை மரியாதை அவங்கள பார்க்க வரும்போது யோவான் ஸ்நானகன் வயிறில் இருக்கும் போது துள்ளினார் அப்படின்னு என்ன இருக்குது, வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இயேசுவுக்கு அவர் கசின்னா இயேசுவோடைய அத்தை பையன் மாதிரி வரும் யோவான் ஸ்நானகன், கசின், அவ்வளோ க்ளோஸ். இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லை, கடைசி தீர்க்கதரிசி அவர் தான். இயேசுக்கு முன்னாடி இருந்த கடைசி தீர்க்கதரிசி அவர் தான். இயேசுவே வராருன்னு சொன்னதே யோவான் தான் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்குள்ளே அவரே சிறைக்குள்ளே போயிடுறாரு. சிறைக்குள்ளே போன உடனே அவர் சிறையிலேருந்து வெளியில் வர முடியல. நான் இந்த சுச்சுவேஷன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். நம்ம ஊழியம் செய்வோம், மற்றவங்களுக்குலாம் அற்புதம் நடக்கும். ஆனால் யாருக்கு அற்புதம் நடக்கலை, நமக்கு நடக்கலை. நம்ம ஜெபம் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும், ஆனால் நம்மளுக்கு கடன் பிரச்சனை மாறாது. கஷ்டமாக இருக்குமா இருக்காது? மற்றவங்க சிறையிருப்பு மாறிடும், நம்மளுடைய சிறையிருப்பு மாறாது. மற்றவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும், நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யார் இருக்கிறா? யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். இப்போ இவரோட மனசில் என்ன பண்ணுது, இவர் 1 வருஷமாக என்ன பண்ணல, எந்த வேலையுமே செய்யலை. ஏன்னா சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கும்போது நிறைய நேரம் இருக்கும், அவருக்கு நிறைய என்ன பண்ணுது, மண்டையில் யோசனை வந்துட்டே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வாலிப பசங்களெல்லாம் பார்த்து சொல்கிறது, தயவு செஞ்சு சும்மா இருக்காதீங்க. எப்போ கேட்டாலும் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு வாங்க. டேய் தயவு செஞ்சு சும்மா இருக்காதீங்க. ஏன்னா சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் மூளையில் யார் பூந்து விளாடுவா? பிசாசு. அவன் பாட்டுக்கு எதையாவது என்ன பண்ணிகிட்டு இருப்பான், சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அடுத்தடுத்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த பிசாசோட சிந்தனைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடமே கொடுக்க மாட்டோம். இப்போ யோவான் ஸ்நானகன் ஒன்றுமே செய்யாமல் இருந்ததுனால அவருடைய மூளைக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான், டவுட்டை போட்டான். இவர் தான் ரட்சகரா? ஏன்னா நீனே இன்னும் ரட்சிக்கப்படலையே, நீனே எங்கே இருக்கிற, உள்ளதான் உட்காந்துருக்கு. அவர் வராருன்னு சொன்ன நீனே என்ன பண்ணுற, உள்ளே உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு டவுட்டை போட்ட உடனே யோவான் ஸ்நானகன் கேட்குறாரு, நீங்கள் தானா இல்லை வேற யாராவது வரணும்னு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோடனே 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். போதும். இப்போ இயேசு கிட்ட வந்து கேட்டோடனே இயேசு சொல்கிறத பாருங்க. இயேசு ரொம்ப ரொம்ப அருமையாக இதுக்கு பதில் சொல்றாரு. அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் சொல்லுங்க. சில நேரத்தில் இயேசுட்ட டவுட்டு கேட்கறது ஓகே, தப்பு இல்லை. ஏன்னா இயேசு இந்த இடத்துல பாருங்க, அவரை பார்த்து கடிந்து கொண்டார். யோவானை பார்த்து நீ உனக்கு அற்ப விசுவாசியே அப்படின்னு கடிந்து கொண்டார். நீங்கள் அது எழுதியிருக்கா? அப்படி இல்லை, டவுட் வந்தோடனே. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கஷ்டம் இருக்கிறதுனால அவன் கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ பதிலாக சொல்லாத, நீ பார்க்குறத போய் என்ன பண்ணு, பதிலாக போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 35வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. 5வது வசனம் 6வது வசனம். ஏசாயா 35:5-6 வாசிங்க.
அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் கொதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். போதும். இப்ப பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நேரா என்ன பண்ணல, நான் சொல்றத சொல்லுன்னு சொல்லாம நீ பாக்குறத போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயால இருந்து ஒரு ஸ்கிரிப்சர். ஏன்னா அங்க என்ன பண்ணாரு, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, இயேசுன்றவர் வரும்போது இதெல்லாம் என்ன பண்ணும், நடக்கும் அப்படின்னு சொன்னதை இயேசு சொல்றார். எப்பயுமே இயேசு கிட்ட போகும்போது எங்க இருந்தா பதில் வரும், அவர்கிட்ட பதில் கேட்கும் போதெல்லாம் எங்க இருந்து பதில் வரும். பிசாசு அவரை வந்து அவரை கேள்வி கேட்கும் போது எங்க இருந்து பதில் கொடுத்தார் ஆண்டவர், வேதத்துல இருந்து தான் பதில் கொடுத்தார். எந்த இடத்துல அவர்கிட்ட டவுட் கேட்கும் போது எங்க தான் பதில் இருக்கும், வேதத்துல இருந்து தான் பதில் இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற கேள்விகளுக்கும் எங்க தான் பதில் இருக்கும், வேதத்துல இருந்து தான் பதில் இருக்கும். ஏன்னா எல்லா பதிலுமே ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர். நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே எனக்கு இதுக்கு பதில் கொடுங்க, அதுக்கு பதில் கொடுங்க. எல்லா பதிலும் இங்கே தான் இருக்கு. நீங்க வேற எங்கேயும் போய் என்ன பண்ணது இல்லை, தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த தீர்க்கதரிசியை பார்க்க போறேன், என்ன என் தலையில கை வச்சு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பதிலும் எங்க இருக்குது, வேதத்துல ஏற்கனவே கொடுத்தாச்சு. எல்லா பதிலும், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் எங்க இருக்குது, வேதத்துல இருக்குது. இவர் இப்ப வேதத்துல இருந்து பதில் சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்கிறாரு, 6வது வசனம், யோவான் 11:6, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு டவுட் வர்றது தப்பு கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், சில நேரங்களில் நம்மளுடைய சோர்வு வரும், நம்மளுக்கு வர பிரச்சனைகள் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும், டவுட்டு வரதான் சரி. ஆண்டவர் உண்மையாகவே நம்ம கூட தான் இருக்கிறாரா, ஆண்டவரே என் பேர் உங்களுக்கு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேனே, இன்னும் நீங்கள் என் ஜெபத்தை கேட்ட மாதிரியே தெரியலையே, உங்களுக்கு காது கேட்குதா, இல்லை இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணணுமா. நம்ம கேட்குற கேள்வியெலாம் நிறையா கேள்வி இருக்கா இல்லையா, இருக்கா. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போனப்போ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்குறீங்களா, மற்றவங்களும் ஜெபத்தை மட்டும்தான் கேட்குற மாதிரி தெரியுது, என் ஜெபத்தை கேட்குற மாதிரியே தெரியலையே. நம்ம கேட்குறது உண்டா இல்லையா, எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க, சும்மா நடிக்காதீங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. என்னமோ நீங்கள்லாம் அப்படி பரலோகத்துலேருந்து குச்ச மாதிரி நான் மட்டும் தப்பாக வந்த மாதிரி எல்லோரும் என்ன பார்க்குறீங்க. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அந்த கேள்வி, கேட்டிருக்கீங்களா இல்லையா, கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ, அப்படி கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா அதற்கும் பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு பொறுமை இருக்குது. சில நேரங்களில் நம்மலாம் மனுஷர்கள், நம்மளுக்கு அந்த கஷ்டம் வரும்போது நம்மளுடைய மனசு என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் விட்டுட்டு இப்போ நடக்கிற கஷ்டத்தை மட்டும் காட்டி, ஆண்டவர் உன் கூட இல்லை பார்த்தியா, அவனுக்கெல்லாம் நல்லது நடந்துச்சு, உனக்கு நல்லதே நடக்கலாம், அவன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, உன் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தியா அப்படின்னோடனே நம்மளுக்கும் டவுட் வரும். ஆண்டவரே உண்மையாகவே நாங்கள் கரெக்டாக தான் உங்களை தேடி வரோமா, இல்லை நீங்கள் உண்மையான தெய்வம் தானா, இல்லை நாங்கள் தப்பாக வந்துட்டோமா, நிறைய டவுட் வர செய்யும். ஆனால் அதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதற்கு கரெக்டான பதில் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் உண்மையாக இருக்கிறாருன்றதை நிரூபிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, பதிலை கொடுக்குறாரு. அந்த 6வது வசனத்தில், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் உள்ளவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, சில பேர் இடரல் அடைவாங்க, ஆனால் இடரல் அடையாமல் உண்மையாகவே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே எனக்கு தவறு நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை சொல்லவா, ஆமேன். அப்போது நம்மளுக்கு டவுட் வர்றது ஓகே, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், டவுட் வர்றது ஓகே, பரவாயில்ல. ஏன்னா கிதியோன் என்ன பண்ணார், கிதியோன்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெலிஸ்தியர்களுக்கு எதிராக நீ எழும்பி என்ன பண்ணு, இப்போ அவங்களுக்கு எதிராக பாலம் இறங்கி அவங்கள என்ன பண்ணு, அவங்கள முறியடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கிதியோனால நம்பவே முடியல, என்னையா என்ன கொண்டு செய்ய போகிறாரா அப்படின்னு கிதியோனுக்கு என்ன பண்ணிச்சு, டவுட் வந்துருச்சு. டவுட் வந்தோடனே அவன் ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறான். என்ன டெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன வச்சான், போய் வெளியில் போய் ஒரு துணியை போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி இந்த துணி மட்டும்தான் நினைஞ்சிருக்கணும், துணியை சுற்றி எங்கேயுமே நினையக்கூடாது. ஆண்டவர் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு பாருங்க. நான் மட்டும் ஆண்டவராக இருந்தானா அவன் எங்கே படுத்துருக்கானா அவன் தலையிலே தண்ணியை ஊற்றிருப்பேன். அவன் கேட்குற கேள்வி பாருங்க, உண்மையாகவே பைபிளில் உள்ளது தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி
பனி எங்கே பெஞ்சிடக்கூடாது, வேற எங்கேயுமே பெஞ்சிடக்கூடாது, இந்த துணியில் மட்டும் பெஞ்சிருக்கணும் அப்படின்னும். ஆண்டவர் சரி இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணியிருப்பார், கொஞ்சம் பனியை அந்த துணியை மட்டும் நினச்சிருப்பார். பார்த்தான் அடுத்த நாள் வந்து, ஆண்டவரே இன்னைக்கு துணி மட்டும் நினைக்கக்கூடாது, முழுசும் எல்லா இடமும் நடங்க. கோவம் வருமா வராது அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா? ஆண்டவர் அதற்கும் பொறுமையாக இருந்து அந்த துணி மட்டும் நினையாமல் மீதி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது கூட நம்மளுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார் பாருங்க. எவ்வளோ நம்ம மேலே அவர் எவ்வளோ பிரியமாக எவ்வளோ பாசமாக இருக்கிறாரோ அதை எப்படி தெரியுது பாருங்க. இந்த மாதிரி மொக்க கேள்வி கூட அவர் என்ன பண்ணுறாரு, வந்து பதில் கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இடத்துல இடல அடையாத இருக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்கு கேள்வி வர்றது நல்லது தான், ஆனால் கேள்வி வராமே விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்கள் இன்னும் பாக்கியவான். ஆமென் ஆமென். 7வது வசனம். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து இவங்க யோவானுடைய சீஷர்கள் டவுட்டை கேட்டாங்க. எல்லாருக்கும் இப்போ தெரியுது யோவானுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு. ஆனால் இயேசு பாருங்க மக்களை நோக்கி சொல்றாரு, எப்படி டிஃபெண்ட் பண்றாரு பாருங்க. யோவானா இயேசு டிஃபெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல அந்த 7வது வசனத்தை பார்ப்போம். அவங்க போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், யோவானை குறித்து இயேசு டிஃபெண்ட் பண்றார். அந்த 9வது வசனத்தில் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே மேல், அந்த வசனத்தை வாசிங்க 9வது வசனம். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு யோவானை சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியை விட மேன்மையுள்ளவன். ஏன்னா அது வரைக்கும் தீர்க்கதரிசி தான் இருக்கிறதுல பெரியவங்களா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்றாரு, யோவான் தீர்க்கதரிசிகளை விட மேன்மை உள்ளவன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இயேசு அறிவித்தது யோவான் தான். அந்த கடைசி ப்ராஃபட், கடைசி தீர்க்கதரிசி, இயேசுக்கு முன்னாடி உள்ள கடைசி தீர்க்கதரிசி யோவான் தான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவன் கஷ்டப்படுகிறதுனால அவனுக்கு டவுட் வந்திருக்கு. ஆனா அவனை மாதிரி மேன்மையானவன் வேற யாருமே இல்லை, தீர்க்கதரிசிகள்ல யாருமே இல்லை. இதுக்கு அடுத்த வசனம் அவர் சொல்கிறது பாருங்க, 10வது வசனம். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். ஸ்திரீகளிடத்தில் குறிக்கப்பட்டவன் இவன் தான் எனக்கு முன்னாடி வந்து எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். 11வது வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானஸ்நானனும் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. போது நம்ம மீதி உள்ள திருப்பி வரலாம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகரை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீங்க கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தான்? ஆபிரகாம் இருந்தாரு, தாவீது இருந்தாரு, கிதியோன் இருந்தாரு, ஏகப்பட்ட விசுவாச வீரர்கள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா இயேசு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க, ஸ்திரீகளில் யோவான் ஸ்நானகனோட பெரியவன் வேற யாருமே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அது எப்படி? அப்போ மற்றவங்களெல்லாம் பொறாமையா இருக்காதா? ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவன் தான் கடைசி தீர்க்கதரிசி, கடைசி ஆள். இயேசுவை கண்ணால் பார்த்த ஒரே தீர்க்கதரிசி அந்த நாளில் இருந்தது யாரு தான்? யோவான் ஸ்நானகன் மட்டும்தான். இவங்கெல்லாம் முன்னாடி தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இயேசு என்ன பண்ணல, கண்ணால் பார்க்கல. யோவான் ஸ்நானகன் மட்டும்தான் கண்ணால் பார்த்தான். அதனால இயேசு சொல்கிற, இவனை பார்க்கலாம் பெரியவன் வேற யாருமே இல்லை. இதை எப்போ சொல்றாரு? அவனுக்கு டவுட் இருக்கிற நேரத்தில் சொல்றாரு. இதை தான் நல்லா கவனிக்கணும் நம்ம. எப்போ சொல்றாரு? இயேசுவே நீங்க தான் மெஸ்ஸியாவான்னு இப்பதான் கேட்டான் அவன். அந்த நேரத்தில் நம்மளுக்கு கோவம் வருமா, கோவம் வராதா? ஆனால் இயேசு சொல்றாரு, அவனுக்கு இருக்கிற கஷ்டத்தில் அவன் என்ன பண்றான்? அவன் கஷ்டத்தில் அவன் பேசுறான். இயேசுக்கு நம்மளோட கஷ்டம் கூட புரியும், அவ்வளோ புரியும். எவ்வளோ புரியும்னா, அந்த நேரத்துலையும் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள டவுட் இருக்கு, ஆனால் அவர் சொல்கிறார் இல்லை, அவனோட கஷ்டத்தினால அவன் என்ன பண்ணுறான், பேசுகிறான். அதனால தான் ஒரு வசனம், சூப்பரான ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாளினை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக
வெளிப்படுத்துவார். கடைசியா ஒண்ணுமே இல்லாம, ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எனர்ஜியே இல்லைன்னு இருக்கிற நேரத்தில் கூட நம்மளை அணைக்காத தேவன் அவர். ஆமென், ஆமென். நீங்கள் நெறிந்து ஒன்றுமே இல்லாமல் நானெல்லாம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, எனக்கு நீங்கள் கூட எனக்கு இருக்கிறீங்களான்னு தெரியல அப்படின்னு இருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொன்னீங்க, உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நம்மளுக்கு டவுட் வர்றது ஓகே. நான் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், டவுட் வர்றது ஓகே. உங்கள் டவுட் வர நேரத்தில் கூட உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார் தான். ஆமென். ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு ஜாக் அண்ணா எழுதியிருந்தார். சாத்தான் கையில் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. இந்த பாட்டு தெரியுமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. இயேசு நினச்சிருந்தாருன்னா இந்நேரத்தில் இவன் யோவான் யாருன்னே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்க அவருக்கு நேரமே ஆயிருக்காது. ஆனால் ஒரு நாளும் அவங்களை என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். சாத்தான் கையிலையும் கொடுக்க மாட்டார், மனுஷங்க கையிலையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மனுஷங்க கையில் யோவான் ஸ்நானகன் இயேசு விட்டு கொடுக்கவே இல்லை. அவன் தான் பெரியவன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரோட அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். போதும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா தியானிக்கணும். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஷிஃப்ட் நடக்குது. அந்த ஷிஃப்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல சொல்கிறார், ஸ்திரீகளில் பிறந்தவரும் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, அவன் தான் இருக்கிறதுலே பெரியவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அடுத்த பகுதியில் சொல்றாரு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவனிய அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோட அர்த்தம் என்னது? கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ ஆண்டவர் சொன்னார் அவனோட பெரியவன் வேற யாருமே இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதுலே சிறியவன் கூட யாரோட பெரியவன்? யோவானை விட பெரிய. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கேளுங்க, நீங்க யோவானோட பெரியவனா? சும்மா கேளுங்க, யோவானோட பெரியவங்களா நீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எத்தனை பேர் இல்லைன்றீங்க? இல்லை, எத்தனை பேர் இல்லைன்றீங்க? கை தூக்குங்க. நான் யோவானோட பெரியவன் இல்லை. ஓகே, ஒரு 4-5 பேர் நான் யோவானோட பெரியவன்ற கை தூக்குங்க. எதுக்குமே கை தூக்கலன்னா பாருங்களேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் நடக்குது. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்களுக்கெல்லாம் வரும்போது இதோட எக்ஸ்பிளனேஷன் இன்னும் நிறையா இருக்கும். இயேசு வரத்துக்கு முன்னாடி, இயேசு வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் உண்டாகுது. அதை தான் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை. எல்லாரும் என் கூட நான் இதை இப்போ ஆரம்பிக்கிறேன். ஆனால் இதை இன்னும் ஒரு நிறைய செய்திக்கு நான் இதை திருப்பி நான் உங்கள்கிட்ட பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பழைய உடன்படிக்கை எப்போ வந்துச்சுன்னா மோசேயின் காலத்தில் வந்துச்சு. மோசே என்ன பண்ணார்? 10 கட்டளையை கொடுத்தாரு. 10 கட்டளையை கொடுத்துட்டு சொன்னார், இந்த கட்டளையை மீறினீங்கன்னா உங்களுக்கு என்னது தண்டனை வரும். கட்டளையை மீறினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எதையாவது ஒரு ஆடையாவது இல்லை புறாவையாவது எதையாவது பலி செலுத்தணும். உங்களுடைய பாவத்தை, இப்போ உங்கள் பாவ நிவாரணைக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இது என்னது? பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை இயேசு கொண்டு வருகிறார். இயேசு கொண்டு வர்றது மட்டும் இல்லை, அவரோட புது உடன்படிக்கை உங்கள் மனசில் பாவம் செஞ்சாவே என்னது, அது பாவம். அதனால தான் இயேசு அந்த 5வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் உங்கள் சகோதரனை நீங்கள் முட்டாள்னு சொன்னால் கூட நீங்கள் எங்கே போயிடுவீங்க? எரி நரகத்துக்கு போயிடுவீங்க. நம்ம நிறைய இடங்களில் அது நியாயப்பிரமாணத்தின் காலம், இது கிருபையின் காலம்னு சொல்கிறோம். கரெக்டா? இப்போ ஆண்டவருடைய கிருபை இருக்குது, அப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆனால் கிருபையின் காலத்தில் ரூல்ஸ் இன்னும் கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் வெளியில பார்க்கல, இப்ப எங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? இருதயத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணலாம், இருதயத்துக்குள்ள நம்ம எத்தனை பேரை வேணாலும் கொலை பண்ணலாம், எத்தனை பேரை வேணாலும் இருதயத்துக்குள்ள தூசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம்.
அதற்கு எந்த ஒரு எதுவுமே நீங்கள் எதுவுமே பலி செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் இருதயத்தில் யோசிக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நீங்கள் இருதயத்தில் அவங்க மற்றவங்கள பற்றி என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. இப்போ எது கஷ்டம் சொல்லுங்க? பழையது கஷ்டமா புதுசு கஷ்டமா? புதுசு தான் கஷ்டம், புது உடன்படிக்கை தான் கஷ்டம். ஆனா புது உடன்படிக்கையில் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு நம்மளுக்காக மரித்து உயிர் தெரிந்ததுனால அவரோட கிருபையும் கூடயே என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டோம்னா அது மன்னிக்கப்பட்டுரும். பழைய ஏற்பாட்டில் மன்னிக்கப்படாது. நீங்கள் போய் பலி செலுத்துகிற வரைக்கும், ரத்தம் சிந்தப்படுற வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணாது, மன்னிப்பு கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா டக்குன்னு ஆண்டவரே ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்ட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஏன்னா கிருபையின் காலத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆண்டவர் கரெக்டாக இயேசு இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லுகிறாரு, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கு அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறாருன்னா, இதுக்கு அப்புறம் வருகிறவர்கள், இயேசுக்கு அப்புறம் வருகிற எல்லாருமே புது உடன்படிக்கைக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. இப்போ இயேசுக்கு அப்புறம் வந்தவங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, மரிக்கிறாரு, 3ஆம் நாள் உயிரோடு என்பதை அவங்களோட பாவத்தெல்லாம் எடுத்து இவங்களை புது உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனால் யோவான் அந்த மரித்ததுக்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடியே மரித்ததுனால அவன் அந்த புது உடன்படிக்கைக்குள்ள வரல. அது வரைக்கும் இருந்ததுலே பெரியவன் யாரு தான், யோவான் தான். ஆனால் அதுக்கப்புறம் வரவர் எல்லாருமே அவனோட அதிகமாகிட்டுங்க. ஏன், நம்ம எல்லாரும் எங்கே வந்துட்டோம், புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யோவானிலும் பெரியவங்களா இல்லையா? இப்போ எத்தனை பேர் ஆமாம் நான் யோவானோட பெரியவன்? அப்பயும் பாதி பேர் கேட்டுக்க மாட்டீங்களே. வேதமே அதை தான் சொல்லுது, நீங்கள் யோவானிலும் பெரியவர்கள். ஏன்னா நீங்கள் புது உடன்படிக்கையில் வந்துட்டீங்க. இயேசு வந்தவர் என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையும் பழையவைகள் எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, புதுசாக மாற்றிட்டாரு. முன்னாடி இருந்தது எல்லாமே பழைய, எல்லாமே வெளியில் உள்ள ரூல்ஸ் தான். நீ வெளியில் இதை பண்ணக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாது, அவரை யாரையும் அடிக்கக்கூடாது, இதை என்ன பண்ண. ஆனால் புது உடன்படிக்கையில் எல்லாமே உங்களோட இருதயம் தான். உங்கள் இருதயத்தில் நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, உங்கள் இருதயத்தில் மற்றவங்களை பற்றி தப்பாக யோசிக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இருதயத்தில் அதை பண்ணக்கூடாது. எல்லாம் முன்னாடி ஆண்டவர்கிட்ட போகணுன்னா நம்மளுக்காக யாராவது என்ன பண்ணணும், அங்கே பரிந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு. அதுக்கு தான் அந்த தேவாலயத்தில் நிறையா ப்ரீஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, பிரதான ஆசாரியர்கள் கரெக்ட், ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க. ஒரு பாவம் செஞ்சாலும் நேராக யார்கிட்ட போய் நிற்கணும், ஆசாரியர்கிட்ட போய் நிற்கணும். அவர் சொல்கிற பாவ மன்னிப்புக்கு என்ன அவருக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் போய் நிற்கணும். ஆனால் புது உடன்படிக்கை நம்ம டைரெக்டாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நேராக தலைவர்கிட்டே போயாச்சு. நம்ம பழைய உடன்படிக்கையில் இல்லை, பழைய உடன்படிக்கையில் நம்மளுக்கும் இயேசுக்கும் டைரக்ட் கனெக்ஷனே கிடையாது. ஆனால் புது உடன்படிக்கையில் வந்தவங்க நம்ம இப்போ ஜபிச்சோம்னா யார் காதில் விழுவும், ஆண்டவருடைய காதில் டைரக்டாக. என்ன ஒரு சூப்பர் இல்லை. முன்னாடிலாம் நம்மளுக்காக யாராவது பேசணும், லெட்டரை போட்டுட்டு 20 நாள் வெயிட் பண்ணணும், வருதா அந்த லெட்டர் போய் சேர்ந்துச்சானும் தெரியாது, அதுக்கு பதில் பார்க்க அனுப்புகிறாங்களா என்னாலும் தெரியாது. சில நாள்லாம் லெட்டரை போட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுலாம் பதில் வந்ததெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ இந்த மாதிரி நடுவில் உள்ளதே கிடையாது. டைரக்ட் கனெக்ஷன் யார் கூட ஆயிடுச்சு, இயேசு கூட ஆயிடுச்சு. ஏன்னா புது உடன்படிக்கை. ஆமேன், எல்லாரும் சொல்லுங்க, புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் எல்லா கட்டளையும் கல்லில் எழுதுனாங்க. இப்போ எல்லா கட்டளையும் எங்கே எழுதிட்டாங்க, இருதயத்தில் எழுதியாச்சு. அப்போ இந்த இடம் ஷிஃப்ட், ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாகுது. ஆண்டவர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கையில் இருந்தவங்கலாம் பெரியவங்க தான், அதில் இருக்கிறதுலே பெரியவன் யார், யோவான் தான். ஆனால் புது உடன்படிக்கையில் இத்தினோண்டு இருக்கிறதுலே சின்னதாக இருக்கீங்க பாருங்க. வீட்டில் சாப்பிட்றது கூட வழி இல்லை, எனக்கு யாரும் மதிக்கிறது இல்லை, என்னை கண்டுக்கிறதே இல்லை, எனக்குன்னு ஒரு சொத்து இல்லை, வீடு இல்லை, எது இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கூட யாரோட பெரியவங்களாம்? யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிவித்தவரோட நீங்கள் யார் பெரியவங்க, நீங்கள் பெரியவங்கன்ட்டு யார் சொல்கிறா? இயேசுனுடைய வாயினாலே சொல்லுறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமேன். இந்த இடத்துல அந்த ஷிஃப்ட் உண்டாகுது. இப்போ நம்ம எல்லாரும் எங்கே வந்துட்டோம்,
புது உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் இன்னும் நிறைய வருகிற செய்திகளில் பவுல் எழுதின நிருபங்களுக்குள்ளே போகும்போது இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பவுல். அதை எல்லாத்தையும் நம்ம இன்னும் நிறையா அதை படிப்போம், அதை நிறையா தியானிப்போம். ஆனால் இப்போ இயேசு சொல்லிட்டாரு, யோவான் பெரியவன் தான், எல்லாரோட பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரோட யோவான் தான் பெரியவன். ஆனால் புது உடன்படிக்கையில் வந்தவங்க, ஈவன் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒன்றுமே இல்லாதவங்க, வயசானவங்க, நீங்கள் எல்லாருமே யோவானோட பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்துக்கு போகலாம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது, பலவந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் ஸ்நானன் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வருகிறவனாகிய எலியா இவன் தான். ஏன்னா அங்கேயும் ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, எலியா மறுபடியும் என்ன பண்ணுவார், வருவார். நான் இயேசு சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகன் தான் யாரு, எலியாவாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனம். இந்த வசனத்தை அப்படியே நம்ம படிச்சுட்டு அடுத்தது போயிடுவோம். ஒரே ஒரு விஷயம், சூப்பரான விஷயத்த சொல்றாரு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கறதுக்கு கண் உள்ளவன் பார்க்க கடவன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? காது இருக்குதா எல்லாருக்கும்? கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். காது இருக்குதா? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கேளுங்க, எல்லாருக்கும் காது இருக்குதா? எல்லாருக்கும் கேட்க தானே செய்யுது, நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குது தானே. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவனிக்க கடவன் அப்படின்னு அர்த்தம். இதை முக்கியமாக என்ன பண்ணு, கவனி. நம்ம ஏகப்பட்ட விஷயத்தை கேட்குறோம், ஆனால் கவனிக்கிறது ரொம்ப கம்மி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், ஒரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது, யாராவது கவனிச்சிங்களா அதை? இப்போ கேட்டுச்சா இல்லையா? நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ கேட்டுச்சா இல்லையா? நான் கவனிச்சிட்டேன். எனக்கு காது மோசமான காது. எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்குலாம் கேட்டுச்சா? எனக்கு கேட்ட சத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கேட்டிருக்கோம். ஆனால் கவனிச்சது நம்ம கவனிச்சோமா? இப்போ கேட்டுச்சு பார்த்தீங்களா? இதுதான், நம்ம நிறையா விஷயத்தை கேட்போம், ஆனால் கவனிக்கிறது ரொம்ப கம்மி. நிறையா வசனத்தை கேட்போம், கவனிக்கிறது ரொம்ப கம்மி. போன வாரம் என்ன செய்தி? என்ன போன வாரம் அப்போ பெண்டிகாசு தினம்ன்றதுனால எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நிறைய செய்தியை கேட்குறோம், நிறைய முக்கியமான விஷயத்த வாரம் வாரம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஆனால் கவனிக்கிறன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மனுஷனுடைய கவனிப்பு சக்தி அப்படின்னு பார்த்தா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் அவங்களால ஃபுல்லாகவே கவனிக்க முடியுமா? எவ்வளோ நேரம்? 20லேருந்து 30 நிமிஷம் தான். அதனால தான் இடையில ஏதாவது கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படின்னு போனோன்னு கதை சொல்லணும். கதையா அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏன் சுகர் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது வரைக்கும் அப்படியே போவாங்க சேரில், கதை சொன்னோன்னே கதை சொல்கிறாருப்பா எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏந்திரிக்கிறது நிறையா உண்டு. ஏன்னா அந்த கவனம் என்ன பண்ணிடும், சிதறிடணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ நேரம் கேட்குற ஆனால் கவனிக்கிறியா? நான் சொல்கிற முக்கியமான விஷயத்த கவனிக்கிறியா? ஏன்னா இப்போ யோவான் ஸ்நானகத்தை போய் பார்த்துட்டே வந்தோம் பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விஷயம் மாறுது. இவ்வளோ நாள் பழைய ஏற்பாட்டில் தான் என்ன பண்ணீங்க, பழைய உடன்படிக்கையில் இருந்தீங்க. இனிமேல் நீங்கள் எங்கே வந்துட்டீங்க, புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டீங்க. இனிமேல் பழையதெல்லாம் என்ன பண்ணாது, செல்லாது. இயேசுக்கு அப்புறம் பழையதெல்லாம் செல்லாது. இயேசுக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு இயேசு வந்து மரித்ததுக்கு அப்புறம் போய் நீங்கள் வந்து பலியிட்டீங்கன்னா அது பலி என்ன பண்ணாது, செல்லாது. இந்த காலத்தில் போய் பலி விட்டிங்கன்னா போலீஸ் பிடிச்சி உள்ளே விட்டுருவோம். பலி இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இனிமேல் இப்போ என்ன தான் ஏற்றுக்கொள்ளப்படும், கீழ்ப்படிதல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் வசனம் சொல்லுது, பலியை அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு முடியுது, இந்த இடத்துல புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. பழைய உடன்படிக்கை முடியுது, புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது. சிலருக்கு வந்து யோசிக்கிறீங்க, நல்லா நான் பாட்டுக்கு பழைய உடன்படிக்கையிலே இருந்திருப்பேன், ஒரு பலியை கொடுத்து நான் பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன், இருந்திருப்பேன். ஆனால் இயேசுகிட்ட பேசியிருக்கவே முடியாது வாழ்க்கையில். பழைய உடன்படிக்கையில் இருந்தோம்னா நம்மளால் இயேசுக்கிட்ட என்ன பண்ணிட முடியாது, பேசியிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைரக்ட் கனெக்ஷன் யாருக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அந்த திரை எப்போ கிழிக்கப்பட்டுச்சு, இயேசு மரிக்கும் போது தான்
திரை கிழிக்கப்பட்டுச்சு. நேருக்கு நேர் நம்ம இயேசுவை பார்க்குற அளவுக்கு, இயேசு நம்மளோட பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டார், ஒன்றா இணைச்சிட்டார். புதிய உடன்படிக்கையில் தான் இது நடந்துச்சு. ஆமென், ஆமென். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. நேராக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். ஆண்டவருக்கு நேராக என்ன பண்ண முடியும், நேராக பேச முடியும். எப்படி கொண்டு வந்துட்டார் பாருங்க, எவ்வளோ தூரமாக இருந்த நம்மளை எப்படி கொண்டாந்து ஒன்றா இணைச்சிட்டார். இப்போ நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம பண்ணுற கேள்வியெல்லாம் நேராக யார்கிட்டையும் கேட்குறோம், இயேசுகிட்டே கேட்குறோம். அந்த ட்விட்டர்னு ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, அது இன்னும் ஃபேமஸாக தான் இருக்குது. ட்விட்டர் என்னன்னா, நீங்கள் இப்போ யாரையாவது திட்டணுன்னா நான் அவனை டேக் பண்ணி ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா இது நேராக அவனுக்கே போயிடும். ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் அவன் எடுத்து அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணான்னா அவனுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒன்று ஒருத்தவன் திட்டிருக்கான் அப்படின்ட்டு. ஃபேஸ்புக்கிலலாம் அப்படி தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ட்விட்டரில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், யாரை வேணாலும் டேக் பண்ணி நீங்கள் திட்டினீங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக அந்த மெசேஜ் போகும். இப்போ இந்த டைரக்ட் கனெக்ஷனை தான் புது உடன்படிக்கை என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. பழைய உடன்படிக்கையில் நம்மளால அவங்க கிட்டேயே போயிருக்க முடியாது. ஆனால் புது உடன்படிக்கை என்ன பண்ணிருச்சு, டைரக்ட் கனெக்ஷனை கொண்டு வந்துருச்சு. உங்களுக்கும் இயேசுக்கும் டைரக்ட் கனெக்ஷனை கொண்டு வந்துருச்சு. இதை தான் இயேசு இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். அதுதான் சொல்றாரு, காது இருக்கிறவன் கேட்க கடவன், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். 16வது வசனம். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. போதும். திடீர்னு இயேசு டோனை மாத்திட்டார்ல. இவ்வளோ நேரம் வேற என்னமோ பேசிட்டு இருந்தார், என்ன பண்ணிட்டார், இப்போ டோனை மாத்திட்டார். ஏன்னா நான் இதை சொல்றேன், இப்போ பாருங்க அந்த 16வது வசனம், இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு கேட்டுட்டு சந்தைகளை உட்கார்ந்திருந்து தங்கள் தோழர்களை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை. குழல் எங்கே ஊதுவாங்கன்னா கல்யாணத்தில் ஊதுவாங்களாம். அப்போ கல்யாணத்தில் ஊதினோடனே எல்லாம் பண்ணுவோம், எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஊதுனோம் நீங்கள் டான்ஸ் ஆடல. அடுத்து சொல்கிறாரு, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் எங்கே புலம்புவாங்க, சாவு வீட்டில் புலம்புவாங்க. நீங்கள் என்ன பண்ணல எங்களோட சேர்ந்து. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னால எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, நாங்கள் புழல் ஊதுனா யார் ஆடணும், எங்க எதிர்பார்ப்புக்கு யார் வேலை செய்யணும், ஆண்டவர் வேலை செய்யணும். நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம், இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன பண்ணணும், வரணும். அப்படி ஆண்டவர் வேலை செய்வார், அப்படி வேலை செய்வார் ஆண்டவர். நாங்கள் இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை. நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அவர் செய்யணுன்றது அவருக்கு அவசியமே இல்லை. நேற்று யூத் மீட்டிங்கில் நம்ம பிரான்ச் சர்ச் பாஸ்டர் வந்திருந்தார். அவர் மெசேஜ் கொடுத்துருக்கும்போது சொன்னார், ஒரு விசுவாசி என்ன பண்ணாங்களாம், அவங்களோட புக்கை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் பேர் என்னமோ அந்தோனியோ, அந்தோனி சீக்கிரத்தில் மறிக்கணும் ஆமேன், அந்தோனி சீக்கிரம் மறிக்கணும் ஆமேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, புக்கில் பேஜாக எழுதி வச்சுருக்காங்களாம். இதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறவங்க பேப்பரை கிழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ரோட்டில் போட்டாங்க. ஒரு பேப்பர் அந்தோனி வீட்டுக்கே போயிடுச்சு. என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறீங்க? பெரிய கலவரமே உண்டாயிடுச்சாங்க. இவங்க யாரு, கிறிஸ்தவர்கள். ஜெபம் என்னது, அந்தோனி சீக்கிரம் மறிக்கணும். அடா பாவிகளா, நீங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆடணும்னு யோசிச்சா எப்படி? நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய தலையில டவுட் வருது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஆண்டவர் வேலை செய்யல, யோவான் எதிர்பார்த்த மாதிரி இயேசு என்ன பண்ணல, வேலை செய்யலாம். அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ஜெனரேஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைச்சதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் வழி உங்க வழியே இல்லை, என் சிந்தனை உங்க சிந்தனையே இல்லை. நீங்க இங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், நான் பரலோகத்தில் இருக்கிறேன். நம்மளுக்குன்னு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கோம். ஆண்டவரே, எனக்கு 17 வயசுல கரெக்டாக நான் காலேஜ் சேரணும், நான் நினைக்கிற குரூப் கிடைக்கணும், எனக்கு 24 வயசுல கல்யாணம் ஆகணும், 27 வயசுல 27 வயசுக்குள்ள எனக்கு புள்ள வந்துடணும், 30 வயசுக்குள்ள 2வது புள்ள வந்துடணும், ஒரு வருஷத்தில் நான் எப்படி ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். ஆண்டவர் எனக்கு இது மல்லிகை கடையாக வச்சிருக்கிறாரு, நீங்கள் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு போடுறதுக்கு.
நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் சில வீடியோலாம் இப்போ புதுசாக வர வீடியோலாம் பார்க்குறேன். இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போகும்போது இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த வாலிப பெண் பிள்ளைகளெல்லாம் பார்த்து கூப்பிட்டோன்னே, நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னே என்ன மாதிரி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னா, இது இருக்குது 4.5, இது கேட்குது 6 அடி கீழே நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா ஏணி வச்சா மேலே ஏற போகிற. என் புருஷன் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கணும், நீ எவ்வளோ மாதம் சம்பாதிக்க, எங்கள் அப்பா எனக்கு ஒரு 3000 ரூபா கொடுப்பாரு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்கு, ஆனால் ரியாலிட்டி எங்கே இருக்கு? இதுங்க கேட்குறவங்க பார்த்தா வெள்ளையாக இருக்கணும், இது வந்து ஃபோக்கஸ் லைட் அடித்தா கூட இது மூஞ்சி தெரியாது, அந்த லெவலில் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர் பாருங்களேன், அவர் எவ்வளோ நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறாருன்னா, இந்த நிலைமையில நம்ம இருக்கும் போது கூட நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு அப்படியே ஐஸ்வர்யராய் மாதிரி பொண்ணு வேணும்னு. எத்தனை ஐஸ்வர்யராய் தான் அவரும் படைப்பார், பாவம். இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அவர் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் வந்து கேட்டார் பாருங்க யோவான், நீங்கள் தான் வரீங்களா இல்லை வேற யாராவது வரணுமா, உங்களோட பெரியவங்க வேற யாரும் இருக்கிறாங்களா? இப்போ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப விண்ணப்பங்கள் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்றது ஒரு லெவல் இருக்கு. நான் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு 20 லட்சம் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணா, முதல்ல உன்னால் இருக்கிற 20,000 ரூபாய் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதா? இருக்கிற 20,000 ரூபாயில் நீ 40,000 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏன்னா உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது. நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எனக்கு என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டெபிட்டை கேட்டிங்கன்னா தெரியும், டெபி வந்து அவர் ஜோம் பண்ணியிருக்கான், நல்ல வேலை ஊரில் இல்லை, அதனால் இப்போ பேசலாம். அவள் ஜோம் பண்ணியிருக்கா, ஏன் அவள் கொஞ்சம் ஹைட்டு தான், அவள் 5'5", நான் 5'7". அவள் ஜோம் பண்ணியிருக்கா, ஏன்னா 6க்கு அடியில் 6 கீழே உள்ளவன்னு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஜோம் பண்ணியிருக்கான். இதில் வேற பெரிய மீசை வச்சிருக்கணும், நம்மளுக்கு மீசை தான் இல்லவே இல்லை. அவள் ஒரு நாள் சொல்கிறா கல்யாணத்துக்கு அப்புறம், நான் என்னென்னலாம் போட்டேன்னா எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? அவர் எழுதி வச்சது தான் உனக்கு கிடைக்கும், நான் என்ன பண்ண முடியும்? நான் அவள்கிட்ட சொன்னேன், நான் எழுதி வச்சது எதுவுமே உன்கிட்ட இல்லை, ஆக்சுவலாக பொய் தான் அது. நான் நிறைய கேட்டது எல்லாமே அவள்கிட்ட இருந்துச்சு. இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அவருக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனை என்ன பண்ணுறோம், அது ஒரு ரூலாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த நாளுக்குள்ளே வேலை கிடச்சிடணும். இந்த அலாவுதீன் ஜீனின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருவோம்ல, அலாவுதீன் அற்புத விளக்கு எடுத்தோடனே தேய்ச்சோடனே அலாவுதீன் என்ன பண்ணுவான், வெளியில் ஒரு ஜீனி வருவான். வந்தோடனே அவன்கிட்ட என்ன பண்ணுறது, இதில் வேறு நான் யோசிச்சுலாம் பார்த்துருக்கேன். அவன் வருவான், வெளில வந்தோடனே முதல் என்ன வேணும்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், முதல்ல எடுத்தோடனே 3 தானே கேட்க முடியும் அவன்கிட்ட. 3 என்ன பண்ண, விஷுக்கு என்ன சொல்கிறது, 3 ஆசை தான் அவன் நிறைவேற்றுவான். என் ஆசை என்ன தரமாக இருக்கும், எனக்கு 3 பத்தாது 20 கொடுன்னு கேட்டிருப்பேன். அப்போ அவன் நிறைவேற்றி தானே ஆகணும், 3 ஆசையை நிறைவேற்றி தானே ஆகணும். இல்லைன்னா எனக்கு அன்லிமிட்டடாக கொடுன்னு என்ன பண்ணியிருப்பேன், கேட்டிருப்பேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இயேசுவை என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். தேய்ச்ச உடனே பைபிள் எடுத்து ஒரு வசனம் வாசிச்ச உடனே, ஆண்டவரே வந்துட்டேன், சரி பைபிள் முடிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. நம்ம தான் அவரை வந்து சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறாருன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வேலை வாங்கி தரது ஆண்டவர், வேலைக்கு புரோக்கர் ஆண்டவர், கல்யாணத்துக்கு புரோக்கர் ஆண்டவர், எல்லாமே அவர் செய்வார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் செய்யணும்னு அவருக்கு என்ன இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குறது இவ்வளோன்ட்டு தான், அவர் பார்க்குறது எப்படி அவ்வளோ பெருசு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு, 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்க்குறாரு. நம்மளுடைய கேள்விகள், நம்மளுக்கு இருக்கிற ஏக்கங்கள், எண்ணங்கள்லாம் ஓகே. ஆனால் அவர் கொடுக்குற பதிலை ஏற்றுக்கொள்றதுக்கான மனநிலைமையை நம்மளுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா அவர் கொடுக்குற பதில் எப்பயுமே நம்ம கேட்குற பதிலோட நல்லா தான் இருக்கும். யாருமே ஆமேன்னு சொல்லல, பரவாயில்ல விடுங்க. ஆமேன். நம்ம கேட்குற பதிலோட அவர் கொடுக்குற பதில் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஜெபத்தெல்லாம் கேட்காதீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கே சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும், நல்ல வேலை ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கல, என் ஜெபத்தையே சொல்லுவேன்.
நல்ல வேளை ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கல. ஏன்னா நான் சிங்கப்பூரில் படித்தப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சிங்கப்பூரில் வேலை செய்யணும், சிங்கப்பூர்லேயே செட்டில் ஆயிடணும். இந்த ஊரில் இதெல்லாம் ஒரு ஊரா, இதுக்கெல்லாம் எதுக்கு திருப்பி வரணும்? ஒன்று வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் பெங்களூர்லேயாவது செட்டில் ஆகணும். காரைக்கால்லாம் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, காரைக்காலை விட்டு நீ எங்கேயும் என்ன பண்ண முடியாது, நீ நவரவே முடியாது, எங்கே வேணாலும் சுற்றிட்டு வா, ஆனால் காரைக்காலுக்கு தான் வந்தான். திங்கக்கிழமை நீ வெளியில் போ, சனிக்கிழமை காரைக்காலுக்கு வந்துடு, வேறு வழியே கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறு, அவருடைய ரியாலிட்டின்றது வேறு. ஆனால் நான் இப்போ யோசிக்கும் போது யோசிக்கிறேன், நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை போயிருந்துச்சுன்னா நான் ஆண்டவருக்காக ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டேன். ஆண்டோட ஊழியத்தில் நான் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன். இப்போ என்னை ஆண்டவர் உயர்த்துறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேளை ஆண்டவர் என்னை அப்படிலாம் விடல. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு அதை அங்கே அனுப்பலை. எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சிங்கப்பூர்லேருந்து டைரெக்டாக பீகாருக்கு போனேன். சிங்கப்பூர் 2060 இருக்குது, பீகார் 1980 இருக்குது. இன்னும் நான் சிங்கப்பூரில் ஃபோன்லாம் எடுத்தால் இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் 100 Mbps 200 Mbps இருக்கும். பீகாரில் போனால் டவரே இருக்காது. ஃபோன் அடிக்கணுன்னா ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு போகணும். நான் யோசிச்சேன், என் வாழ்க்கை ஆண்டவரே, அப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. சிங்கப்பூரில் காலை எடுத்து வச்சா KFC, காலை எடுத்து வச்சா மெக்டானல்ட்ஸ், எல்லாமே நீங்கள் என்ன நினச்சாலும் அந்த ஊரில் கிடைக்கும். பீகாரில் நீங்கள் என்ன நினச்சாலுமே கிடைக்காது. அந்த ஒரு தீஞ்சு போன ரொட்டியை கொடுப்பான், அந்த ரொட்டியை தவிர வேறு வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடைக்காது. என் வாழ்க்கை அப்படி மாறினோன்னே எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, ஏன் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நம்ம கேட்குற கேள்வி அதானே. ஆண்டவரே, இப்படி என்ன தப்பு பண்ணேன், இப்படி என்ன போட்டு வறுத்தெடுக்கிறீங்களே. ஒரு வருஷம் நான் அங்கே வாழ்ந்துட்டு இங்கே வரும்போது எனக்கு என்னால் அதை விட்டு வெளியில் வரதே எனக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. எப்படி இப்படி மாறிடுச்சு? நான் என்னமோலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி எப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி மாறிடுச்சு. சில பேர் காரைக்கால் வரும்போது அப்படி தான் நினச்சிட்டு வராங்க. காரைக்காலா? இப்போ இந்த NIT பிள்ளைங்களாம் வருவாங்க. NIT பாண்டிச்சேரின்னு தான் NIT பேர். படிச்சதில் பார்த்தா NIT பாண்டிச்சேரி எங்கே இருக்குது? காரைக்காலில் இருக்குது. பாவம், அங்கே பாண்டிச்சேரி, நாங்களும் பாண்டிச்சேரியில் பார்த்தா காரைக்காலுக்கு வந்துடுவாங்க. காரைக்கால் அண்ணே ஒன்றுமே இல்லைண்ணே அப்படின்வாங்க. வெல்கம் வெல்கம். நான் என்ன பண்ணுறது, கூட்டு வச்சுக்கிறேன். நம்மளோட ரியாலிட்டி அப்படி தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறு எங்கேயோ இருக்குது, ஆனால் ரியாலிட்டி எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் இந்த ஜென்ரேஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ ஓவராக என்ன பண்ணுற, எதிர்பார்க்கிற, ஆனால் என்னுடைய சமூகத்தில் என்னோட சித்தத்தை நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேற, கேட்கவே மாட்டுற. நாங்கள் மியூசிக் வாசா நீங்கள் ஆடணும்னு எதிர்பார்க்குற. நாங்கள் கஷ்டப்பட்டா நீனும் கஷ்டப்படணும். நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் அழுத அந்த 17 வசனத்தில் இருக்குது, நாங்கள் புலம்புனா நீங்கள் என்ன பண்ணணும், மாரடிக்கணும். இப்படி தான் நம்ம ஆண்டவர் வச்சுருக்கோம். ஆண்டவரே, நான் கஷ்டப்படும் போது எனக்கு நீங்கள் வாங்க, நான் நல்லா இருக்கும் போது நீங்கள் தூரமாகவே இருங்க. ஆண்டவர் சொல்ல, நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். அடுத்த வசனம் 18வது வசனம். எப்படி எனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் ஸ்நானகன் வந்தான், அவனை போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். யோவான் ஸ்நானகன் சாப்பிடவே இல்லை, அவன் வந்தான். அவனை என்னன்னு சொல்லிட்டாங்க, பிசாசு பிடித்தவனாங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிற வந்தப்ப அவருக்கு இவரை என்ன பண்றாங்க, போஜன பிரியர் மதுவான பிரியர்ன்றாங்க. நல்லது பண்ணாலும் தப்பு, கெட்டது பண்ணாலும் தப்பு. நான் நல்லவனாய் பெரியவங்க கூட இருந்தால் இவர் பெரியவங்க கூட மட்டும்தான் இருப்பார், நல்லவங்க கூட மட்டும்தான் இருப்பார்னு சொல்லுவாங்க. அதே நான் ஆயக்காரங்களோட உட்காந்தா இவர் ஆயக்கார கூட தான் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி நடக்கும் இல்லை நிறையா. இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்கீங்க. ஏசுனா இப்படி தான் இருப்பார், எனக்கு இப்படி தான் அவர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி எதிர்பார்ப்புக்குள்ளே அடங்குறவர் இயேசு இல்லை. நம்மளுடைய கர்த்தர் அதற்குள்ளே அடங்க மாட்டார்.
இதை நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும் போது நீங்களாம் நல்லவங்க, அப்போ இருந்த விசுவாசிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல சட்டை போட்டால் எவ்வளோ திமிரு பாரு பாஸ்டர் பையன், சூப்பர் எப்படி பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் பாரு அப்படின்வாங்க. அதே அடுத்த வாரம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் ஐயோ இந்த அளவுக்குலாம் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு மாற்றிட்டு வந்தோம்னா, ஏன்னா சர்ச்சுக்கு வரும்போது ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுறது இல்லை, டேய் போன வாரம் தானே தலையில சொன்னீங்க. ரொம்ப எனக்கு சின்ன வயசில் நான் வந்து சபையில் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு நிறைய காரணம் வந்து விட்ட கமெண்ட்டு தான், நம்ம ஆட்கள் விட்ட கமெண்ட்டு தான். எனக்கு அப்பா கிட்ட நேராகவே நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அப்பா கிட்ட நேராகவே வந்து சொல்லுவாங்க, இவன்லாம் வந்து ஊழியத்துக்குலாம் செட் ஆக மாட்டான். நான் பக்கத்தில் தான் வந்து நடப்பா, இதே நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். நான் அப்போ பைபிள் காலேஜோட படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, பைபிள் காலேஜ் ஊழியத்துக்காக தான் படிக்கிறேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்புறம்லாம் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்போ எனக்கு வந்து நான் இல்லாத நேரத்தை சொல்லுங்கய்யா, இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணு சொல்லாதீங்க. அப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்னன்னா, நல்லது பண்ணாலும் தப்பு, கெட்டதை பண்ணாலும் தப்பு. ஏன்னா அவங்களுடைய ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆண்டவர்னா இப்படி இருக்கணும் ஆண்டவர்னா இப்படி இருக்கணும். அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள ஆண்டவரை நம்ம அடக்கவே முடியாது. யோவான் ஸ்நானகன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், இயேசு அவனை சிறையிலேருந்து விடுதலை ஆக்குவாருன்னு யோவான் ஸ்நானகன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இதில் என்ன ஒரு ஒரு பயங்கரமான விஷயம்னா, கடைசி வரைக்கும் இயேசு அவனை வெளியே எடுக்க மாட்டார். அவன் சிறையிலே மரித்து போயிடும், சிறையில் தான் மறிப்பான். அவனை சிறை சேதம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சிறையில் ஏறோது என்ன பண்ணிடும், அவனை கொண்டுடுவோம். இப்போ யோவான் ஸ்நானகன் யோசிக்கலாம், நான் இயேசுக்காக இவ்வளோ செஞ்சேனே, ஆனால் இயேசு என்னை விடுதலை ஆக்கவே இல்லையே. யோவான் ஸ்நானகன் யோசிக்கலாமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தான் இருக்கிறதுலே பெரியவன். ஏன்னா அவனோட ஊழியத்தை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டான். அவனோட நாள் வந்துருச்சு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ என்ன பண்ணுவோம் ஊழியம், நீ உலகத்தில் கஷ்டப்பட்டது போதும், நீ எங்கே போயிரு, பரலோகத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பெக்டேஷன், அவர் வச்சிருந்த பிளான் கரெக்டாக என்ன பண்ணிடுச்சு, நடந்துருச்சு. இப்போ ஆண்டர்ஸ்லாம் நீ மேலே போயிரு. அதனால அவன் மேலே போயிட்டான். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, யோவான் ஸ்நானகன் பார்த்தியா, ஆண்டவருக்காக இயேசுக்காக எவ்வளோ ஊழியம் செஞ்சான், ஆனால் ஆண்டவர் அவனை காப்பாற்றவே இல்லை பார்த்தியா. ஆண்டவர் சொல்றார், அவனுடைய நேரம் வந்துச்சு, அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சான், அவனுக்கு நித்திய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குன்னு அவனை எடுத்துக்கொண்டேன். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிளானையும் நம்மளுடைய பிளானையும் சேர்க்கவே முடியாது. ஒன்று ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம சித்தத்தில் இருக்கணும். நம்மளுடைய சித்தமும் ஆண்டவருடைய சித்தமும் நிறைய நேரம் ஒத்தே போகாது. ஏன்னா நம்மளுடைய அறிவு இவ்வளோ பெருசு தான், நம்மளுக்கு இவ்வளோ தான் மூளை இருக்குது. அந்த மூளைக்குள்ளே அவருடைய மூளையை அவருடைய பிளானை நம்ம உள்ளே கொண்டு வரவே முடியாது. அவர்கிட்ட பிளானை நம்ம கொடுக்கவும் முடியாது. ஆண்டவரே என்னுடைய சித்தம் இது, என் சித்தத்தில் நீங்கள் நடங்க. ஆண்டவர் சொல்றார், என் சித்தத்தை நான் உனக்கு தரேன், நீ என் சித்தத்தில் நட. ஏன்னா உனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் அறிந்த தேவன். ஆமேன் ஆமேன். நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி வாழ்வீங்க, உங்கள் வாழ்க்கை எங்கே போகும், நீங்கள் எந்த நாள் எங்கே இருப்பீங்க, எந்த இடத்துல உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், எந்த இடத்துல உங்கள் தலையை உயர செய்வேன், எல்லாமே ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்போ உங்கள் கண்களில் பார்க்கும்போது நம்ம சிறையில் உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வேலை என்ன பண்ணுது, கரெக்டாக நடக்குது, நீங்கள் செஞ்ச காரியங்கள் கரெக்டாக செஞ்சீங்க. உங்களுடைய நாள் வரும்போது ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அந்த விடுதலையும் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கொடுப்பார். முழுவதுமாக அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்கு நம்மளுக்கு முதல்ல விசுவாசம் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் டவுட்டு வர்றது ஓகே. சில நேரங்களில் ஆண்டவரே நீங்கள் ஜெபம்லாம் கேட்குதா, உங்கள் காது கேட்குதா, கேட்குற கேள்வி ஓகே. ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் காதுள்ளவன் கேட்க கிடக்கிறவன் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, இன்னொரு வசனத்தில் சொல்கிறாரு, என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, சிறையில் அடைக்கப்படும் போது இடரல் அடையாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் இடரல் அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுலேயும் உங்களை பாதுகாப்பார். ஆமேன் ஆமேன். கண்களை மூடலாமா எல்லாரும்? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டைம் தரேன். நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பிளானை சொல்லி, ஆண்டவரே என் சித்தத்தின்படி நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா, இல்லை ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் போல என்ன வணையுங்கன்னு சொல்கிறோமா? ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும். ஆமாம், ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அந்த ஜெப விண்ணப்பம் ஆண்டவருடைய சித்தத்தின்குள்ளே இருக்குதா
இல்லை உங்கள் சித்தத்துக்குள்ளே இருக்குதா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளுடைய சித்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இது மாதிரி நடத்துங்க, இது மாதிரி பண்ணுங்க, எனக்கு இது மாதிரி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது உண்டா? ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய சித்தம் என்ன, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படி நம்ம கேட்குறது உண்டா? உங்களுடைய சித்தம் என்னது ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து, அப்பா நீங்கள் உம்முடைய சித்தத்தின் போல நடத்துங்கன்னு ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புவோம். உண்மையாக சொல்லுகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட அந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கு நம்புகிறதற்கு ஆண்டவரே, உம்மை நம்புகிறதற்கு, உண்மையில விசுவாசம் வைக்கிறதற்கு ஆண்டவரே நீங்கள் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பேன். உம்மையே நம்புவே, உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? எங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதான ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அப்பா நீங்க மாற்றினதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க கண்கள் பார்க்கும் போது நாங்க சிறையில இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒண்ணுமே நல்லது நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவரே எல்லாத்தையும் நன்மையாக செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்க, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தங்கள் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். எல்லாரும் சொல்றீங்களா? ஆண்டவரே எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். நாங்க வச்சிருக்கிற பிளான் அல்ல, நீங்க வச்சிருக்கிற பிளான் எங்களுக்கு நடக்கட்டும் அப்பா. எங்களுடைய முழுவதும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க. எங்க செல்ல வேண்டும், என்னத்தை பேச வேண்டும், எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. முழுவதும் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய நாமம் எங்க வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.